ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு எங்களுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாளிலிருந்து நாம் கிறிஸ்மஸ் வரைக்கும் ஆண்டவருடைய பிறப்பை குறித்ததான சில காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். அவருடைய பிறப்பு நமக்கு எந்த நன்மைகளை தந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு இப்போ பார்த்தா இந்த மாதம் தொடங்கினதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இயேசுடைய பிறப்பின் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இயேசுன்னு சொன்னாலே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. பார்த்தீங்களா, இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதன் இயேசு என்று சொல்லுகிறானோ வாழ்க்கை ஒரு பெரிய சந்தோஷம். இந்த அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அதனால் இயேசுவை நினைக்கும் போது நமக்கு அவர் ஏன் பிறந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, பாவங்களை நம்மை விட்டு நீக்குவதற்காக. அதான் மிக பிரதான ஒரு நோக்கம். பாவத்தில் மூழ்கி கிடக்கிற மனிதனை அதிலிருந்து என்ன செய்யணும்? விடுதலையாக்கணும். பாவத்தை அவனை விட்டு நீக்கணும், பாவத்தை விட்டு அவனை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்திற்காக தான் சொந்த குமாரன் என்று பாராமல் இந்த உலகத்தில் பிறகு. மத்தேயு 1:21 வாசிக்க கேட்டோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்போ ஆண்டவருடைய பிறப்பின் மிக முக்கியம் என்ன அப்படின்னா, பாவங்களை மனிதனை விட்டு, மனுக்குலத்தை விட்டு நீக்க முடியாது. ஒரு மனிதனுக்கா இல்லை, மனுக்குலத்தை விட்டு பாவங்களை நீக்கி. இந்த உலகத்தில் வேற எந்த சக்தியும் கிடையாது, எந்த விதமான சக்தியும் இல்லை, யாருக்கும் கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாருக்குமே எந்த இது கிடையாது. இயேசுவுக்கு மட்டும்தான் பாவங்களை நீக்குகிற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசுடைய பிறப்பு நமக்கு எதை, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை எதை நமக்கு விளக்குது அப்படின்னா, இன்னும் பாவத்தில் கிடக்கிற ஜனத்தை மீட்க இயேசுடைய ரத்தம், இயேசுடைய பிறப்பு மீண்டும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குறது. ஏன் அப்படின்னா, இயேசு நம்முடைய பாவத்தை அவர் 33 ஆண்டு காலம் வாழ்ந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி அடக்க செய்யப்பட்டு பிற உயிரோடு எழுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் 1 யோவான் 1:7 நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, சகல பாவங்கள் மீனிங் சகல மனிதனுடைய சகல விதமான பாவங்களை நீக்குகிறது. எப்படி நீக்கியிருக்காரு? வாசிக்க கேட்போம். மீகா 7:19 நான் வாசிக்கும் பொழுது, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். பார்த்தீங்களா, சமுத்திரத்தினுடைய ஆழங்களில் போட்ட, சமுத்திரத்தினுடைய ஆழத்தில். அப்போ என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. சமுத்திரத்தின் ஆழம் வந்து, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூமியில் இருக்கிற உயரமான மலைகளை விட சமுத்திரத்தின் ஆழங்களில் அதை காட்டிலும் அதிக உயரமான மலைகள் இருக்கிறதாக ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்தார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய புத்திக்கு எட்டாத ஆழத்தில் கொண்டு போய், அப்போ அதை அவர் திரும்ப நினைக்க மாட்டார். 103 சங்கத்தில் மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு ஆண்டவரே செய்தார், நீக்கினார். அதனால் இந்த கிறிஸ்மஸ் படி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டு அப்படின்னா உங்களோட பாவங்களெல்லாம் நீக்கி பரிசுத்தப்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையில் கத்த தந்துடும். காட் பிளஸ் யூ.